நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். உங்கள் குமுதம் பக்தியில் முருகனின் அருளை இல்லந்தோறும் கொண்டு சேர்க்கும் ஓர் புதிய நிகழ்ச்சி. அருணகிரிநாதர் பாட கருணை கடவுள் கேட்டு மகிழ்ந்த அற்புத பாடல். திருப்புகழ் பாடலின் மகிமைகளையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் திருப்பம் தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியில் விவரிக்கிறார் முருகனருட்செல்வர் ஜெயம் SK கோபி. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் SK கோபி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் அந்த அறிவிப்பு வந்தப்பே நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்தை கலியுகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கலியுகம் வந்து பக்திக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது நான் முருகரை பற்றி பேச ஆரம்பித்தேன், முருகர் அனுபவத்தை சொல்ல ஆரம்பித்தேன், முருகர் அதிசயத்தை வெளிக்கொண்டு வந்தேன், முருகர் அற்புதத்தை மக்கள் உணர வகையில் அந்த முருகர் பணியை செஞ்சுட்டு இருக்கும்போது முருகர் கொடுத்த ஒரு உத்தரவு தான் இந்த திருப்பம் தரும் திருப்புகழ். இப்போ எத்தனையோ முருகர் நேர்காணல்கள் வந்து நான் சர்வசாதாரணமாக போய் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா அதிசயத்தையும் அனுபவத்தையும் நடந்தது அப்படியே சொல்லிட்டு வருவேன். நானே பல இடத்துல வந்து இது நம்ம தான் பேசினோமா, இது நம்ம பேட்டியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் எப்பயுமே பார்க்கும்போது இந்த சாதாரண முருக பக்தர்கள் எப்படி என் வீடியோ பார்க்குறோன்னு அந்த மாதிரி தான் நானும் பார்ப்பேன். அந்த மனநிலையோடு தான். ரொம்ப இதை நம்ம பேசிட்டோம், இதை சொல்லிட்டுன்ற ஒரு பெருமையாவோ இல்லை புகழாவோ நினச்சி நான் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது பேசுகிறோம், சொல்கிறோம், எல்லாமே காணொலி வருது, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போகிறப்போ இந்த எழுத்துப்பூர்வமாக நம்ம கொடுக்குறத விஷயம் எப்படி போய் சேரும், முருகர் நம்மளை தகுதியாக செலக்ட் பண்ணியிருக்காரு, சரி அந்த விஷயத்தை அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு முருகர் பாதத்திலே விட்டுட்டேன். குமுதமில் வந்து நான் முதல்ல சொல்கிறப்போ கூட தயங்கிட்டே தான் சொன்னேன், சார் எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லைங்க சார், எப்படி எழுத முடியுமான்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் எழுதல முருகர் எழுதுவார், முருகர் எழுத வைப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி தான் இந்த திருப்பம் தரும் திருப்புகள் வந்து உருவாச்சு. அந்த திருப்பம் தரும் திருப்புகள் தலைப்பு கொடுத்தது கூட வந்து முருகர் தான். ஏன்னா பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு நேர்காணலில் ஒரு திருப்புகள் சொல்லியிருந்தேன் நோய் சம்மந்தமாக. அது வந்து பாடி பலன் பெற்ற நிறைய பேர் இருக்காங்க. மேபி அதனால தான் முருகர் வந்து இந்த திருப்புகள்னு நான் அருமருந்தை வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவன்மலையில் வந்து ஆண்டவர் உத்தரவுப்படியில் திருப்புகழ் எனும் அருமருந்தை வந்து வைக்கிறாங்க. முருகர் தான் இதை நடத்துகிறாரு. இனி முருகர் விட்ட வழியிலே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தோம். அறிவித்ததுக்கப்புறம் அறிமுக உரை வந்துச்சு. அறிமுக உரை வரப்போ நான் வந்து காசியில் இருக்கேன். நிறைய முருக பக்தர்கள் அதை எனக்கு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்க. எல்லாரும் கேட்டது வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு. அது இப்போ வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த புக்கு வெளியே வந்திருக்கும். அந்த புக்கு வெளியே வந்து அந்த புக்கில் இருக்கிற QR கோடு ஸ்கேன் பண்ணி தான் அந்த காணொலி கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த திருப்பம் தரும் திருப்புகள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். திருப்புகள் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சில விஷயத்தை வந்து பதிவு பண்ணி ஆகணும். இது வந்து வெகுஜன மக்களுக்கும் தெரிய வரணும். திருப்புகள்ன்றது எப்படின்னா, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுறப்போ நீங்கள் ஐசியூவில் கொண்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மருந்தோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஒன்று கொடுப்பாங்க. அது இப்போ எல்லா மருத்துவமனைக்கும் அது வந்து டக்குன்னு அவங்க உயிரை காப்பாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணி தான் திருப்புகழ். திருப்பம் தரும் திருப்புகழ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான நன்றி சொல்லணும். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி. திருப்புகழ் எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ முருகர் பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாடல் மட்டும்தான் முருகரே கேட்டு வாங்கின பாடல். முருகர் தான் முதல் அடி எடுத்து கொடுத்தார், முத்தைத்தருன்ட்டு அருணகிரிநாதர் பாடினார். அது வரைக்கும் தான் எல்லாரும் தெரியும். சரி, திருப்புகழ் வந்து உருவானது திருவண்ணாமலையாக இருந்தாலும் ஆரம்பம் தொடங்கி அது உலகம் ஃபுல்லாக பயணிச்சிருக்க திருப்புகழ். இப்போ ரீசெண்டாக நான் வந்து நேற்று கூட ஒரு விஷயம் பார்த்தேன். அம்பி கர்நாடகாவில் ஒரு கோவிலில் அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் அந்த கால் தடம் பட்டு அந்த முருகரை பற்றி பாடியிருக்காருன்ட்டு. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த பயணித்த திருப்புகளை யார் வெளியில் கொண்டு வந்தான்றது உண்மையை சொல்லி ஆகணும். அது எல்லா மக்களுக்கும் போய் தெரிஞ்சு எப்போ நீங்கள் திருப்புகழ் படித்தாலும் இவங்க எல்லாருக்கும் மனசார ஒரு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா திருப்புகழ் முக்கியமான வெளியே கொண்டு வந்ததுக்கான முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதர் எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் போய் இதை சொல்லி பாட வச்சது. முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய நன்றி, எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் முருகருக்குன்னு ஒரு செல்லப்பிள்ளை இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அருணகிரிநாதர் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் முக்தியானதுக்கு அப்புறம் கூட தன் தோளில் வச்சு பாடியிருக்காரு. சிவபெருமானுக்கு மட்டுமே சொன்ன பிரணவ மந்திரத்தை வந்து அருணகிரிநாதருக்கு முருகர் சொல்லியிருக்காருன்னா இப்போது எப்பேற்பட்ட இடத்த முருகர் கொடுத்துருப்பார் பாருங்க. அருணகிரிநாதருக்கு பெரிய நன்றி. அருணகிரிநாதர் மொத்தம் 16,000 திருப்புகழ் பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் பயணித்து எல்லா முருகரை பற்றியும் பாடியிருக்காரு. அதில் ரொம்ப பெரிய பாட்டு உள்ள இடம் வந்து வயலூர், விராலிமலை,
திருத்தணி, திருச்செந்தூர் இந்த மாதிரி முக்கியமான சில இடங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த திருப்புகழ் எப்படி உருவாகுதுன்னா, சிவபெருமான் முருகப்பெருமான் என்ன வித்தியாசம்னா, சிவபெருமான் அவனோட பக்தியை பார்த்து யோசிச்சு கொடுப்பாரு. ஆனால் முருகர் வந்து கொடுத்துட்டாருன்னா அவரை வந்து தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் பணிவாக மட்டும் போனீங்கன்னா போதும். முருகர்கிட்ட சரண்டர் முழு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா மிச்சம் எல்லாமே அவரை பார்த்துப்பார். அவ்வளோதான். நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி முருகர் நடந்து போவார். அந்த அளவுக்கு முருகர் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அந்த திருப்புகழ் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சூட்சமமான சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. எல்லா கலியுகத்தில் மனிதன் எந்தெந்த வகையில் துன்பப்படுவானோ இவ்வளவையும் இரவு தூங்காமல் கஷ்டப்படுறது கூட திருப்புகழில் ஒரு பாடல் இருக்குது. சமீபத்தில் இந்த திருப்புகழ் பற்றி நான் தேடுறப்போ சில விஷயங்களை வந்து உணர்ந்தேன். இந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதி பாடி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கலியுகத்தில் தொடக்கத்தில் இந்த பாடல்கள் எல்லாமே எங்கே யார்கிட்டையுமே கிடைக்கப்படாமல் மறைஞ்சு போயிடுச்சு. இப்பயும் சொல்லுவாங்க, இலங்கையில் ஒரு பெரிய நூலகம் எரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடல் முக்கியமான பாடல்கள்லாம் காணாமல் போயிடுச்சுன்ட்டு. அதில் இந்த திருப்புகழை கலியுகத்துக்கு கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்வராய பிள்ளை. அவருக்கு தான் நம்ம முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் முதல்ல வந்து இந்த முதல் விதை போட்டது அவர் தான். அதுதான் இந்த பாடலை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த திருப்புகழ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ திருப்புகழ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி திருவகுப்புன்னு இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து திருவகுப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப இல்லை முருகர் தான் திருப்புகழ்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்குநாதன் திருப்புகழ் பேரை வச்சிருக்காருன்னு சொல்லி திருவகுப்புன்ற பேர் வந்து திருப்புகழாக மாறிச்சு. அதில் முதல் விதை போட்டது செங்கல்வராய பிள்ளை. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நான் வரிசையாக எல்லா பேரும் சொல்கிறேன். இந்த எல்லாருமே திருப்புகழை இன்றைக்கி நம்ம படிக்கிற திருப்புகழாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரம் மட்டும், கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், இதை பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் புராண காலத்தோட தொடர்புடையவங்களும் இருக்காங்க. கலியுகத்தில் எப்படி அருணகிரிநாதர் வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சாரோ அதில் அவர் என்ன நினச்சாரோ அதை வந்து இவங்க எடுத்து வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இவங்க கொடுத்த பாடல்கள் எல்லாமே கலியுகத்தில் மக்கள் துன்பப்படுறதுக்கு நிவாரணமான உள்ள பாடல். செங்கல்வராய பிள்ளை, வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, வ.உ. சாமிநாத ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயர், வியர் துரைன்னு சொல்லி அவரும் இதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் பண்டிதர் சரவணன் சொல்லி அவர் தான் கரெக்டாக அந்த ஹிஸ்ட்ரி புக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த புக்காக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப பாருங்கள், நான் திரட்டின படங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் போட சொல்லி. 1800 வருஷம் வந்து வந்த புக்கோட அச்சு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு குறிப்பிட்ட சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது நம்ம நண்பர் மூலயமா அந்த முதல் அட்டை படத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழ் பண்டிதர் சரவணனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய நாயனார், அவரும் இதில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் தென்னூர் சொக்கலிங்க பிள்ளை, அவர் மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றி இருக்காரு. சிவஸ்தல மஞ்சரின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் மக்கள் தமிழர்கள் திருப்புகளை கொண்டாடணும், திருப்புகளை இப்போ படிச்சுட்டு இருக்கோம், திருப்புகளால் நம்ம பயன்பட போகிறோம். ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு 3 ஆங்கிலேயர்கள் வந்து திருப்புகளோட அர்த்தம் தெரிஞ்சு பாராட்டியிருக்காங்க. அந்த ஆங்கிலேயர்கள் பேர் பாருங்கள், மில்லர், ஹட்சன், ஆண்டர்சன். இந்த 3 பேருமே திருப்புகளோட உண்மைத்துவத்தையும் அதோட பொருளடக்கத்தையும் புரிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வியந்து பாராட்டுற அளவுக்கு நம்ம தமிழோட பெருமை வந்து இருந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த திருப்புகளுங்க சொல்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஓரிரு நாளாக நான் திரட்டினேன். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நேர்காணல் சொல்கிறேன். முருகர் அதிசயத்தை தான் சொல்லியிருப்போம், முருகர் அற்புதத்தை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த திருப்புகளோட அற்புதம் அதிசயத்தை பற்றி மட்டும் தனியாக நம்ம சொல்லணும்னு சொல்லி இவ்வளோ விஷயத்தை திரட்டி நான் சொல்கிறேன். அப்போ நிகழ்காலத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள், கிருபானந்த வாரியார் சுவாமிகள், இப்போ கரண்ட்ல நம்ம திருப்புகழ் பற்றி பேசுகிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அது யாராக இருந்தாலும் சரி, சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா திருப்பம் தரும் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் திருப்புகழ் பற்றி பேசுறது கூட அவங்க தான் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. இப்போ திருப்புகழ் வந்து இத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம். இவங்க எல்லாமே ஒவ்வொரு பில்லராக இருந்திருக்காங்க, ஒவ்வொரு செயல் வடிவமாக இருந்து திருப்புகழை கலியுகத்தில் எல்லா மக்களும் படிக்கிறவளை கொண்டு வந்திருக்காங்க. திருப்புகழ் முதல் பாடல் இந்த திருப்பம் தரும் திருப்புகழை வரப்போகிறது என்னென்னா, இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து நான் கர்மாராய்ச்சியில் கண்டு உணர்ந்த விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் பிறந்துட்டானா 3 விஷயத்தில் வந்து கஷ்டப்படுவான். அவனோட ஊழ்வினை கர்மவினையை பொறுத்து சில பேர் ஒரே விஷயத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து இறந்துருவாங்க. ஊழ்வினை கர்மவினை ரொம்ப துயரமாக துன்பமாக இருந்துச்சுன்னா அந்த 3த்தையும் அனுபவிப்பாங்க. அது என்ன? பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 3 தாண்டி மனிதனுக்கு துன்பமே கிடையாது. எந்த வகையில் போனாலும் ஒருத்தன் பணத்தால் கஷ்டப்படுவான், அப்படி இல்லைன்னா நோயால் கஷ்டப்படுவான், இப்படி இல்லை மனதால் கஷ்டப்படுவாங்க. இதில் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்களுக்கு வந்து சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருக்கா, சத்தியமாக முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 100கணக்கான முருக பக்தர்கிட்ட பேசுகிறேன். நல்லா கேட்டுங்க, எல்லா வசதி வாய்ப்புமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத வியாதி இருக்குது. அந்த வியாதியில் அவங்க துன்பப்பட்டு தான் ஆகணும், அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நவீன மருத்துவம் வந்தாலும் அதோட தாக்கம் வந்து அவங்க உணரும் போது அது பெரிய வலி. ஸோ அதனால தான் சொல்லுவேன், பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம தாண்டி வந்துடலாம், சமாளித்து வந்துடலாம், எப்படியாவது அதில் மீண்டு வந்துடலாம். ஆனால் மனப்பிரச்சனையோ இல்லை நோய் பிரச்சனையோ வந்துருச்சுன்னா
உங்களுக்கு எல்லாமே கஷ்டம். ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹெல்த்தாக இருக்க முடியும்னு சொல்லி அடிக்கடி என்னோட குருநாதர் சொல்லுவார். நீ எங்கே போனாலும் கோப்பி ரெஸ்ட் எடுத்துரு, ஓய்வு எடுத்துரு. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம உலகம் ஃபுல்லாக பயணிக்க முடியும். நம்ம கஷ்டப்பட்டு எங்கேயுமே சுற்றக்கூடாது. என்னோட எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் கூட நான் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம்னா, ஹெல்த் நல்லா இருந்தால் நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியும், எல்லா முருகரையும் பார்க்க முடியும். நம்மளை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு போகாதீங்க. நான் எத்தனையோ பேர் சொல்லுவேன், விரதம் இருக்குன்ற பேரில் உங்களை வருத்திக்காதீங்க. உங்கள் உடம்பு உழைச்சனா மட்டும் விரதம் இருங்க, வருத்திட்டு இருக்காதிங்க. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் நம்ம முருக பக்தி வெளியே கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது இந்த பணப்பிரச்சனையால தான் 99% மக்கள் வந்து வருத்தமாக இருக்காங்க. பணப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் வந்து முருகனுக்கு அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், ஆனால் எனக்கு வந்து முருகர் எதுவுமே கொடுக்கலன்ட்டு. முருகர் உங்கள் மூலியமாக கேட்டு வாங்குறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இதில் அந்த வறுமை நீங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து திருப்புகழில் சொல்லியிருக்காங்க. இந்த வறுமை நீங்கள் மட்டும் கிடையாது, வறுமை நீங்கி செல்வம் சேர திருப்புகழில் ஒரு 6-7 பாடல்கள் இருக்குது. அதில் நான் இந்த திருப்புகழ் ஆராய்ச்சியில் எதுக்கு எந்தெந்த பாடல் அர்த்தம் தேடி பார்க்குறப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவிற்கு சக்தி இருக்குது. இந்த பாடலை பாடியோ இல்லை பாடலை கேட்டோ இல்லை பாடலை எழுதியோ நீங்கள் என்ன வகையில் பண்ணாலும் சரி, இதில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். பணம் வந்துருச்சுனாலே மனிதன் வந்து நிம்மதி ஆகிடும் அப்படின்ற மனநிலை தான் வந்திருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது பொருள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. முருகன் அருள் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பொருளும் தேடி வந்துடும் நான் உணர்ந்தேன். இந்த திருப்புகழ் வறுமை நீங்க திருப்புகழ் வந்து புக்கில் வந்து எழுத்து வடிவில் இருக்கும், அதில் நீங்கள் படிங்க. ஒருவேளை ரொம்ப அந்த கடினமான தமிழ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லைனாலும் எளிய தமிழ்லையும் நான் அதை வந்து பதிவாக கொடுக்க சொல்லியிருக்கேன். இல்லை என்னோட சமூக வலைத்திலையும் நான் பதிவு செய்கிறேன். இல்லை இவங்க குமுதம் பக்தியிலே கூட அது கண்டிப்பாக எழுத்து வடிவில் கொடுப்பாங்க. அதுலேருந்து கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம். வறுமை நீங்கள் இது இந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் எதை பற்றி பாடுறாருன்னா, வறுமை நீங்கள் செல்வம் சேரணும், செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் முருகர் அருள் நீங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்ற ஒரே பாடலை சொல்லியிருக்காரு. வறுமைன்னா நம்ம பணப்பிரச்சனை மட்டும் நினச்சிக்கலாம், கிடையாது. எல்லாம் சார்ந்தது தான் வறுமை. நிம்மதி இல்லாதது கூட நம்மளுக்கு வறுமை தான். நீங்கள் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறதும் வறுமை தான். எல்லாம் கிடச்சி என்னால் நைட்டு தூங்க முடியல, என்னால் வந்து மன நிம்மதி அடையலன்னு கூட ஒரு வறுமை தான். ஸோ அந்த மொத்த வறுமைக்கும் அருணகிரிநாதர் கொடுத்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எந்த முருகருக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்காரவேலர் எழுதியிருக்காரு. சிக்கல் சிங்கார வேலருக்கும் சுவாமி மலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு பற்றி இந்த பாடல் வரும். இதில் திருச்செந்தூர் முருகனை பற்றியும் வரும். ஸோ இந்த பாடலை நீங்கள் படிக்கிறது ஒன்று, உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் சிக்கல் சிங்கார வேலர் கோவிலுக்கு போய் இந்த பாடலை படிங்க. அப்படி இல்லைன்னா மனசார நினச்சிக்கங்க, எங்கே இருக்கீங்களோ எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா சிக்கல் சிங்கார வேலர் தேடி வந்து நன்றி சொல்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லி நினச்சி படிங்க. திருப்புகழ் வறுமை நீங்க பாடல். நீங்கள் இந்த பாடலை தேடினீங்கன்னா ஒரு சில புக்கில் 827வது பாடலாக வரும், இல்லைனா ஒரு சில புக்கில் 837வது பாடலாக வரும். புலவரை ரசிக்கும் தாருவே மதுரித குணவர் போக்கும் பூவை மார்முலை பொறுபுய திக்கெட்டும் போயுலாவிய புகழாலா பொறுவரு நட்பு பண்பான வாய்மையில் உலகிலுனக்கு ஒப்புண்டோவெனா நல பொருட்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவி பாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெறிக்குள் உளுத்தற்கு என் பாடு கூறிட மிடிதீர மிக அருமைப்பட்டு உன் பாதத் தாமரை சரணம் என பற்றும் பேதையேன் மிசை விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகைய வெற்றி செந்தாம மார்புய சிலை நுதல் மைக்கட் செந்தூர வானுதல் இமய மகட்கு சந்தானமாகிய முருகோனே இளைய கொடி சிக்கும் பாக சாதனன் உதவுமுறுத்திக்கு சீல நாயக எழிலி எழிற் பற்றும் காயமாயவன் மருகோனே அலர்தரு புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதொரு முப்பத்தென் காதம் வீசிய அணிபொழிலுக்கு சஞ்சார மாமளி இசையாலே அழகிய சிக்கர் சிங்கார வேளவ சமரடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே. இந்த பாடல்ல எங்க வறுமை நீக்க வருது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு இருந்து என்னோட குருநாதர்கிட்டையும் இந்த திருப்புகழ் சார்ந்தகிட்டையும் நான் அதுக்கு இன்னும் அர்த்தம் கேட்கும்போது மிரண்டு போனேன். பாடுங்க, நம்பி பாடுங்க. சுவாமிமலை முருகருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த செல்வம் தர விஷயத்தை வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அதனால் யாராவது ரொம்ப வறுமையில் இருக்கீங்க, பணப்பிரச்சனை இருக்கீங்கன்னா சுவாமிமலை முருகரை போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணி வந்துடுங்க. சிக்கல் சிங்கார வேலரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நிச்சயமாக உங்களோட பொருளாதார நிலை எவ்வளோக்கெவ்வளோ அடிமட்டத்தில் இருக்கோ, நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகும்போது ஒரு அர்ச்சனை போய் வாங்க முடியலையே, மாலை வாங்கி சாத்த முடியலையே, கோயில் வாசலில் தர்மம் கேட்குறப்போ எனக்கு காசு போட முடியலன்னு வருத்தம் அடைஞ்சிருப்பீங்கல்ல, இது எல்லாத்தையும் மாதிரி உங்கள் பொருளாதார உயர்த்தி காட்டுவார். இதுக்கு ஒரு பெரிய சாட்சி வந்து இங்கே தம்பி ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவரே பெரிய சாட்சி, முருகரால் வாழ்க்கை மாறினவர். இன்றைக்கி அவர் மூலியமாகவே இந்த நிகழ்ச்சி வந்து எடுத்து அவரே இதை உட்காந்து எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு பக்தி. நான் எப்போ பார்த்தாலும் அந்த தம்பி கோயிலில் இருந்துகிட்டே இருப்பார்.
அந்த தம்பியோட வாழ்க்கையை முருகர் மாத்திருக்காரு பாருங்க. இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளரே வந்து முருகர் எடுக்க வச்சிருக்காருன்னா இவர் வாழ்க்கையை மாத்திருக்கிற மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துவார். நான் அனுபவபூர்வமான கண்ட உண்மை. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்யணும் முருகர்கிட்ட. எது செஞ்சாலும் சரி, இந்த உலகத்துல நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்களோ இல்லையோ, அப்பா அம்மா பொண்டாட்டி அண்ணன் தம்பி காதலன் காதலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேனேஜரா இல்லை முதலாளி யாருக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ அது உங்களோட ஊழ்வினை கர்மவினை பொறுத்து. ஏன்னா உங்களை சார்ந்த உங்கள் எண்ணம் சார்ந்தால் உங்களை சுற்றி எல்லாருமே வந்து அமைவாங்க. இது நான் அனுபவபூர்வமான கண்ட உண்மை. ஆனால் முருகன்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்க. முருகர்கிட்ட முருகா இந்த தப்பு செஞ்சிட்டேன் முருகா, இதை நான் மனசறிஞ்சு செஞ்சனோ இல்லை தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாமல் செஞ்சு, ஆனால் இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் முருகா, மன்னிச்சிரு முருகா அப்படின்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணிஞ்சு சரண்டர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குற்றத்தை திருத்தி அதுக்கு உண்டான ஊழ்வினை கர்மவினை மாற்றி முருகர் வாழ்க்கை கொடுப்பாரு. ஸோ எல்லா முருக பக்தர்களும் நான் வேண்டுறது என்னென்னா, என்னை தேடுவதிலையோ இல்லை என்ன பார்க்கறதுலையோ கால நேரத்தை வீண் பண்ணாதீங்க. முருகனை தேடுங்க. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர், அவ்வளோதான். நான் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்ததும் கிடையாது. நீங்கள் முருகர்கிட்ட போய் சேரத்துக்கு உண்டான வழிகாட்டியாக இருக்கிற ஒரு ஆள் மட்டும்தானே தவிர நீங்கள் வந்து நீங்கள் என்னை பார்க்கணும் என்னை தேடணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. முருகனை மட்டும் தான் நம்ம தேடணும். நம்ம எல்லாருக்குமே குரு முருகர் மட்டும்தான். நான் உங்களுக்கு சாதாரண ஒரு வழிகாட்டி மட்டும்தான். இந்த திருப்பம் தரும் திருப்புகள் முதல் பாடல் எப்போ வருதுன்ற ஆர்வம் எனக்கும் இருந்துச்சு. இந்த திருப்பம் தரும் திருப்புகளோட முதல் பாடல் எந்த சிறப்பதில் வருது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சிறப்பதில் வருது. சரி, பங்குனி உத்திரம் சிறப்பதில், பங்குனி உத்திரம்னாலே முருகருக்கு உண்டான நாள் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா குமுதம் பக்தி நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பங்குனி உத்திரம் சிறப்பதில் இந்த புக்கோட ஒரு முருகர் படமும் தரப்போகிறோம். அது வந்து நாங்கள் எதிர்பாராத விதமாக திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் முருகர் படம் எந்த மாதிரி சார் முருகர் படம் காட்டுங்க அப்படின்றப்ப, இல்லை சார் அது எல்லாருக்குமே சஸ்பென்ஸு, நானும் வந்து இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக பார்க்கல, தயாராகிட்டு இருக்கு, ஆனால் ஒரு அபூர்வமான ஒரு புகைப்படம் சொன்னாங்க. ஸோ அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ முருகர் இந்த திருப்பம் தரும் திருப்புகளை தன்னோட முருக பக்தர்களுக்கு படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அது வந்து உணர்றதுக்கும் கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்துருங்க. பங்குனி உத்திரம் சிறப்பதில் முருகர் புக்காகவே வருது. அது இப்போ குமுதம் பக்தியில் ஒரு பாட்டில் திருப்புகள் வர்றதுக்கும் முருகரோட ஃபுல் புக்கில் வரதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை குமுதம் பக்தி வாயிலாக அந்த திருப்புகளை கொண்டு போய் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஸோ முருகர் தான் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வறுமை நீங்கள் பாடல் படிங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அடுத்தது எல்லாருக்கும் உண்டான பிரச்சனை இது. எல்லார் குடும்பத்திலையும் இப்படி போன ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு உண்டான திருப்புகள் பாடல் தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்த பாடலில் வரும் பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கு. குமுதம் பக்தி நேயர்களுக்கு நன்றி. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.